ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 28வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இதில் ஆசாரியனுக்குரிய பரிசுத்த வஸ்திரங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யட்டும் என்பதுதான் 28வது அதிகாரத்திலும் 29வது அதிகாரத்திலும் ஆசாரியனுடைய ஆடைகளை குறித்தும் அவருடைய ஊழியங்களை குறித்தும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனாக ஆரோன் செய்ய வேண்டிய சகல பணிகளை பற்றியும் பொதுவாக ஒரு ஆசாரியனுடைய கடமைகள் பற்றியும் தேவன் கட்டளைகளை இங்கே விவரித்து கூறுகிறதைத்தான் நான் பார்க்க போகிறோம். அதாவது 28வது அதிகாரம் 29வது அதிகாரங்களில் மக்களின் பிரதிநிதியாக தேவனுடைய சந்நிதியில் நிற்பவன் தான் ஆசாரியன். இந்த ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் தூபம் காட்ட வேண்டும், குத்து விளக்கு எரிவதை இவர்கள் கவனிக்க வேண்டும், தேவ சமூகத்து அப்பம் வைக்கப்படும் மேஜையை இவர்கள் கவனிக்க வேண்டும், பலிபீடத்தின் பலிகளை செலுத்த வேண்டும், மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மேலும் அவர்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன வழக்குகளை நியாயம் விசாரித்து அதற்கு அவர்கள் தீர்ப்பும் வழங்க வேண்டும். என்னாகமத்தில் 5வது அதிகாரம் 5-31 வரையிலும் இதை பார்க்க முடியும். அவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் போதிக்க வேண்டும். நெகேமியா 8வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே இதை பார்க்கிறோம். ஆசாரியர்கள் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையில் மத்தியஸ்தர்களாக இருந்து அவர்கள் செயல்படுவார்கள். இதை வசனம் 12, 29 மற்றும் 30 பார்க்குறோம். தேவனுடைய சித்தத்தையும் உடன்படிக்கையும் மக்களுக்கு எடுத்து கூறுகிற பணி இவர்களுடைய பணி. எரேமியா 33, 20-26 மற்றும் மல்கியா 2வது அதிகாரம் 4-7 வசனங்களில் இதை பார்க்க முடியும். மேலும் மக்களுடைய பாவங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு அவர்கள் மீது இரக்கமாயிருந்து மன்னிக்குமாறு ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்வார்கள். இவற்றின் மூலமாக அவர்கள் தங்கள் பாவங்களுக்காகவும் மக்களின் பாவங்களுக்காகவும் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். இங்கே தேவனுடைய பரிசுத்த தன்மையை குறித்து மக்களுக்கும் எடுத்து கூறுகிற வேலை இவர்களுடைய வேலைதான். அதை வசனம் 38 பார்க்கிறோம் மற்றும் என்னாகமும் 28:1 நாம் பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு தேவனுடைய மக்களின் ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவே. அவர் தமது மரணத்தின் மூலம் புதிய உடன்படிக்கையை உண்டாக்கினார் என்றுதான் எபிரேய ஆக்கியோன் 9வது அதிகாரம் 23-28 வரையிலும் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் நமது பலவீனங்களை கண்டு இரக்கம் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று இதே எபிரேய ஆக்கியோன் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். நமது சார்பாக தேவனுடைய சமூகத்தில் சென்று நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறார் என்று சொல்லி சமூகத்துக்கு சென்று எபிரேயர் 9:24 ரட்சிப்பை பூரணப்படுத்துகிற காரியம் எபிரேயர் 10:4 குறிக்கிறது. நாம் தேவனை கிட்டிச் சேர நமக்கு இடம் உண்டாக்குகிறதை இது காட்டுகிறது. எபிரேயர் 4:16, 6:19, 20, 7:25, 10வது அதிகாரம் 19-22 வரையிலும் இங்கே இயேசு கிறிஸ்து நமது சார்பாக தேவனுடைய சமூகத்தில் சென்று நம்முடைய பலவீனங்களுக்காக இரக்கம் கொண்டு அங்கே நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்தி நாம் தேவனிடத்தில் கிட்டி சேருகிறதற்கான ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் உண்டு பண்ணுகிறார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது மார்பதக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏபோத்து அங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசித்திரமான உள்ள சட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாகையும் அதன் மீது ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இடைக்கச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சணல் நூல் சல்லடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தோல் துண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏபோத்தையும் தோல் துண்டையும் இணைக்கிற சங்கிலி மற்றும் ஊரீம் தும்மீம் ஆகிய காரியங்கள் அங்கே ஆரோனுடைய உடைகளாக அங்கே இருந்தன. இங்கே பார்க்கிற பொழுது வெண் பஞ்சு பாகை கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தையும் பூரண ஞானத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. பாகை தலையில் கட்டக்கூடிய அந்த தலைப்பாகையானது கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தையும் பரிசுத்தத்தையும் பூரண ஞானத்தையும் காட்டுகிறது. பாகையின் அந்த முகப்பில் பசும் பொன்னால் ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது, கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி. இது பரிசுத்தத்தை காட்டுகிறதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏபோத்து என்னும்
மேலங்கி வண்ண நூல்களால் அவைகள் கொஞ்சம் கடினமான சித்திர வேலைகளினால் செய்யப்பட்டது. அது கிறிஸ்துவினுடைய ஆழ்தத்துவ கோணங்களை நமக்கு விளக்கி காட்டுகின்றன. பொன்னாலான அந்த நூல்னால் அது செய்தது அவருடைய அதிகாரத்தினுடைய மாட்சிமையை அது நமக்கு காட்டுகிறது. ஏபோத்தின் மீதான மார்பதக்கம் தோல் சட்பட்டையினுடைய அந்த தோள்பட்டையில் சங்கிலினால் பிணைக்கப்பட்டதாக இருந்தது. அதில் 12 வகை இரத்தின கற்கள் இருந்தன. கிறிஸ்து தேவ சமூகத்தில் நமக்கு பிணையாளியாக நிற்கிறதை இது காட்டுகிறது. 4 வரிசையாக, மேலே 3, நடுவில் அடுத்தபடியாக 3, அடுத்தபடியாக 3, அடுத்தபடியாக 3. இது இஸ்ரவேலினுடைய அந்த குமாரனுடைய பெயர்கள். பிறப்பின்படி அது வரிசையாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அதாவது டோட்டலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அங்கே தேவ சமூகத்தில் அங்கே ஆசாரியன் நிற்கிறதை அது சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு தோள்பட்டை என்பது ஒரு வலிமையை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு வலிமையாகவும் இருதயத்தில் சுமக்கிற காரியம் பாசத்தை வெளிப்படுத்துகிறதையும் இது நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்து இன்றைக்கி நம்மளுக்காக தேவ சமூகத்தில் அவர் பிணையாளியாக நம் இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களினுடைய பாவங்களுக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அதை கைகளிலே ஏந்தினவராக தேவ சமூகத்தில் நமக்காக இரக்கத்தோடு கூட மன்றாடுகிறதை நாம் வேதத்தில் எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிறதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். ஊரின் தும்மிம் இது மார்பதக்கத்துடன் இருந்த 2 கற்கள். இது தேவ சித்தம் அறிய பயன்படுத்தப்பட்டன. மார்பதக்கத்துக்கு உள்ளே இருந்த இவை மறை ஞான வழிநடத்தக்கூடிய கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு ஊரின் தும்மிம் தேவனுடைய வசனமாக இருக்கிறது. ஆம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை அது செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு வசனங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சீட்டு போடுதலுக்கு பதிலாக இந்த ஊரின் தும்மிம் அவர்களுடைய அந்த மேல் அங்கியிலே அது உள்பக்கமாக வைக்கப்பட்டிருந்ததை குறிக்கிறது. ஏபோத்து அங்கி அது நீல நிறமுடையது. அதனுடைய ஓரங்களில் அங்கே பொன் மணிகளும் மாதுளம் பழமுமாக மாறி மாறி அங்கே தொங்க விடப்பட்டிருந்தன. நீல நிறம் கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையையும் மணி ஓசை அவரது நற்செயல்களையும் பறைசாற்றுகிற ஒரு காரியம். அவன் சாகாதபடிக்கு இந்த காரியங்களை அணிந்திருக்க வேண்டும். திருச்சபையாம் குத்து விளக்கை நாள்தோறும் சுத்திகரிக்கின்ற அவரது அந்த அவருடைய அந்த காரியங்களை அவன் அறிக்கை செய்கிறவனாக இருக்க வேண்டும். நீட்ட அந்த வெண்ண அங்கியானது கிறிஸ்துவினுடைய பரிசுத்த தன்மையை காட்டுகிறது. நீளமான ஒரு கயிறையும் கூட அவர்கள் அணிந்திருந்தார்கள். ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற பொழுது அந்த மணிச்சத்தம் வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு தெரியும் ஆசாரியன் சாகாமல் உயிரோடு கூட இருந்து தேவ சமூகத்தில் நமக்காக மன்றாடுகிறான் என்கிறதை புரிந்து கொள்ள முடியும். தோல் துண்டுகள் 2 கோமேதக கற்களை இணைப்பு பட்டன்கள் போல அவைகள் கொண்டவைகளாக இருந்தன. அந்த 2 கோமேதக கற்களிலும் 6 விதம் 12 கோத்திரங்களின் பெயர்களும் இருக்கும். இவை தேவ சமூகத்தில் நம்மை சுமந்து நிற்கின்ற கிறிஸ்துவை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றன. இந்த ஆடைகளை அவர்கள் ஒருபொழுதிலும் கிழிக்கக்கூடாது. லேவியராகமம் 10:6 பார்க்கிறோம். இது ஆசாரியனுக்கான ஒரு சிறப்பு சட்டம். அங்கே ஆரோன் தன்னுடைய துக்கமான அந்த நிகழ்ச்சி, தன்னுடைய குமாரர்கள் மரித்தபோது கூட அந்த ஆடையை அவன் கிழிக்கவில்லை. அவன் தேவனுடைய பிரதிநிதியாக அவன் இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து வந்தபோது கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கிற அந்த நேரத்தில் பிரதான ஆசாரியன் தன் அறியாமையினால் ஆடையை கிழித்து கொண்டு அவன் நின்றதை நாம் மத்தேயு 26:65 பார்க்கிறோம். அதாவது இதுவரையிலும் நிழலின் காலம், நிழல் உருவம்தான் ஆசாரியர்களாக நாங்கள் இருந்தோம், அதற்கான காலம் முற்று பெற்றது என்பதை அறிக்கையிடும் வண்ணமாக அதுவரையிலும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழிக்காத ஆசாரியர்கள், அன்னைக்கு அந்த ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து விட்டதை பார்க்கிறோம். அத்துடன் அதாவது நிஜ உருவமாகிய கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியராக அவர் வந்துவிட்டார். நிஜத்துக்கு முன்பாக நிழல் எம்மாத்திரம் என்பது போல அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டதை நம்ம மத்தேயு 26:65 பார்க்கிறோம். அவர் பூரண பலியை செலுத்தி மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பூரண ஆசாரியராக
இன்றைக்கும் நமக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் கிழிந்த ஆடைகளை தைத்து கொண்டு ஆடம்பர நிழல் உருவ ஆசாரியத்துவத்தை இன்றைக்கி கிறிஸ்தவ மத சமூகம் இன்றைக்கி அப்படியே செஞ்சு காட்டுகிறது. நமக்கு கொஞ்சம் அது வருத்தமாகவும் அது கொஞ்சம் வேடிக்கையாகவும் தான் காணப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவை காட்டக்கூடிய அந்த காரியங்களைத்தான் அங்கே ஆசாரியன் நிழல் உருவமாக அணிந்திருந்தான். இரத்தினங்களும் நிழல் உருவமான பிரதான ஆசாரியன் 12 கோத்திரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 12 இரத்தினங்களை அவர்கள் தரித்திருந்தார்கள். 4 வரிசையாக அவைகள் வைக்கப்பட்டது. முதல் வரிசையில் பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம் என்கிற அந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. 2வது பத்தினி போட்டிருக்கு. 2வது வரிசையில் மரகதம், இந்திர நீலம், வச்சிரம் அந்த கற்கள், இரத்தின கற்கள். 3வது வரிசை அல்லது 3வது பத்தியில் கெம்பு, வைடூரியம், சுகந்தி. அதே போல் 4வது வரிசை அல்லது 4வது பத்தியில் படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி. இந்த இரத்தின கற்களை அவர்கள் பயன்படுத்தி தான் 12 கோத்திரங்களின் பெயர்களையும் அதில் எழுதினவர்களாக தேவ சமூகத்துக்கு செல்லும்போது எப்பொழுதுமே அதை சுமந்து செல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஊரீம் துன்பீம் என்பவைகளை நம்ம பார்க்கும்பொழுது ஊரீம் என்கிற எபிரேய சொல்லுக்கு வெளிச்சங்கள் என்றும், தும்மீம் என்பதற்கு உத்தமங்கள் அல்லது சம்பூர்ணங்கள் என்றும் பொருள். இவற்றின் வழியாக இஸ்ரவேலர்கள் வழிநடத்துதல்களை அறிந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இவைகள் ஒளி சிந்தக்கூடிய கற்களாக இவைகள் இருந்தன. மார்பதகத்தின் உள்ளே இருந்தன. இதனால்தான் இது நியாய விதி மார்பதக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊரின் தும்மியை பற்றிய குறிப்புகளை நம்ம லேவியராகமும் 8:8, எண்ணாகமும் 27:21, உபாகமும் 33:8 மற்றும் 1 சாமுவேல் 28:6, எஸ்ரா 2:63, நெகேமியா 7:65 பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் இதன் வழியாக எவ்வாறு வழிநடத்துதல்களை பெற்றார்கள் என்கிறதை நாம் அறிய முடியாவிட்டாலும் இந்த கதிர் வீசக்கூடிய ஒளிரக்கூடிய இவைகள் தேவனுடைய வழிநடத்துதல்களை இது தெளிவாக வழிநடத்தக்கூடியதாக இருந்தன. தேவ வழிநடத்துதலை மக்கள் இதன் மூலம் பெற்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நமக்கோ கிறிஸ்து தமது பூரண வசனத்தின் மூலமாக தெளிவான வழிநடத்துதல்களை இன்றைக்கு ஆவியானவர் உதவியோடு கூட வழங்குகிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு சணல் நூல் சல்லடங்கள் என்கிற அந்த உள்ளாடையானது கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதை இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த அந்த சணநூல் சல்லடங்களை உண்டு பண்ணினார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது அவர்களுடைய நிர்வாணம் காணப்பட்டு விடக்கூடாது. பலிபீடத்தண்டை சேரும் பொழுதும் அவர்கள் அக்கிரமத்தை சுமந்து சாகாதபடி அவர்கள் அதை தரித்திருக்க வேண்டும். இதை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை என்று அவருடைய ஆடைகளை குறித்து, உள்ளாடைகளை குறித்து, ஏபோத்தை குறித்து, மார்பதக்கத்தை குறித்து, இடைக்கச்சையை குறித்து அவர்கள் கனிகளையும் மணிகளையும் மாறி மாறி அணிய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்தும் இவைகள் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றன. இன்றைக்கு கிறிஸ்துவே நமக்காக பிரதான ஆசாரியனாக, மகா பிரதான ஆசாரியனாக நம்ம இருதயத்திலும் தோள்களிலும் சுமந்தவராக தேவ சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறபடினால நாம் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவருடைய அன்பை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே பிதாவோடு கூட எங்களை இணைக்கிற ஒரு பிணையாளியாக நீர் இருக்கிறபடினால இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் அந்த கிருபாசன தண்டையில் பிதாவினிடத்தில் நெருங்கி வருகிறோம். எங்களுக்கு தேவையான கிருபைகளை, புதிய புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்து பரிசுத்தத்தில் வாழ்கிறதற்கு எங்களுக்கு பலனை தந்து இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கும் எங்களுடைய சொந்த மாம்சத்தை ஜெயிப்பதற்கும் சாத்தானை ஜெயிப்பதற்கும் தேவையான கிருபைகளையும் பலனையும் தந்து கிருபையினால் எங்களை கிருபையின் மேல் கிருபையினால் எங்களை நிறைத்து மகிமையின் மேல் மகிமையை பெற்றவர்களாக எங்களை மாற்றி ஆண்டவரே உம்முடைய வருகையில் எங்களை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.